வணக்கம். மார்க்கெட்டோட ரகசியங்கள உடைக்கப் போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். தினமும் காலையில அந்த ஓப்பனிங் பெல் அடிக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பு தொத்திக்கும் இல்லையா? இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்ற அந்த சஸ்பென்ஸ் தான் நம்மள இயக்குது. சொல்லப்போனா இது ஒரு வகையான டேவிட் மற்றும் கோலியாத் யுத்தம் மாதிரி தாங்க. ஒரு பக்கம் நம்மள மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ், இன்னொரு பக்கம் பலம் வாய்ந்த ஸ்மார்ட் மணி நிறுவனங்கள். இந்த ஆட்டத்துல எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேள்வி கேட்குறேன். நாளை காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்க லாபம் பார்க்க போறீங்களா, இல்ல பெரிய பிளேயர்ஸ் விரிச்ச வலையில சிக்க போறீங்களா? இது வெறும் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. மார்க்கெட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிற ஒரு பயணம். வாங்க அந்த மர்மத்தை அவிழ்க்கலாம். முதல் விஷயம், உலகளாவிய சந்தைகளோட முரண்பாடு, அதாவது தி குளோபல் மார்க்கெட் டிஸ்கனெக்ட். இப்போ இன்றைய நாளோட முக்கிய சிக்கலே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உலகளாவிய சந்தைகள் இப்போ எல்லாம் ஒரே திசையில பயணிக்கிறதில்ல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய சந்தைகள்ல நல்ல ஏற்றம், டிஏஎக்ஸ், சிஏசி குறியீடுகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா முடிஞ்சிருக்கு. சரி, குளோபல் மேனுஃபேக்சரிங் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஃபியூச்சர்ஸ், அதாவது S&P 500, நாஸ்டாக் எல்லாமே சரிவா சந்திச்சிருக்கு. மார்க்கெட் முடிகிற நேரத்துல ரிஸ்க் எடுக்க வேணான்னு எல்லாரும் பின்வாங்குறாங்க அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது. ஸோ இதோட மொத்த தாக்கம் என்ன? மார்க்கெட் நியூட்ரலாகவோ அல்லது லேசான பாசிட்டிவாகவோ ஓப்பன் ஆகலாம், அவ்வளோதான். இது ஒரு மிகப்பெரிய புல்லிஷ் ட்ரெண்ட் நினைச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு முதலீடு பண்ணிடக்கூடாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அந்த முதல் 15 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பிரைஸ் டிஸ்கவரி ஃபேஸ். அங்கதான் ஸ்மார்ட் மணி நம்மளோட பொறுமையே கடுமையா சோதிப்பாங்க. குளோபல் மார்க்கெட் நிலவரம். ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம், நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு டீகோட் பண்ணி பார்ப்போம். குளோபல் மார்க்கெட் நமக்கு ஒரு மேடையை அமைச்சு கொடுத்தாலும் நிஜமான ஸ்கிரிப்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் தான் இருக்கு. இந்த டேட்டாவை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மார்க்கெட் கேப் அப் ஆனதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தொடர்ந்து அதிகமான கால் ரைட்டிங் நடக்குதுன்னு வச்சுப்போம். அது ரொம்ப தெளிவான செல் ஆன் ரைஸ் சிக்னல். அதாவது மார்க்கெட் மேல போக போக வித்துட்டு வெளியே வரணும். அதே மாதிரி கேப் அப் ஆகியும் புட் ஆப்ஷன்கள் அன்வைண்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஏறும்னு ட்ரேடர்ஸ் நம்பல அப்படிங்கறத அது அப்பட்டமா காட்டுது. இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நம்பரை நீங்க நோட் பண்ணணும். அதான் புட் கால் ரேஷியோ, பிசிஆர் 1.2க்கு மேல போறது. மார்க்கெட் கேப் அப் ஆகிற அதே நேரத்துல பிசிஆரும் 1.2 தாண்டிருச்சுன்னா உஷார், மார்க்கெட் ஓவர் பாட் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னா அர்த்தம். எப்ப வேணாலும் சரிவு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய டேஞ்சர் சிக்னல் இது. மூணாவது பகுதி, இது நிஜமான ஈற்றமா இல்லனா ஃபுல் டிராப்பா? திட்டமிடப்பட்ட வலை, அதாவது கால்குலேட்டட் ட்ராப் அப்படின்னா என்ன? நம்மள மாதிரி இன்ட்ராடே ட்ரேடர்ஸை ஒரு பெரிய கேப் அப் மூலமா உள்ள இழுத்து அவங்க வாங்கின உடனே மார்க்கெட்டை சர்ருன்னு தலைகீழா திருப்புறது தான் ஸ்மார்ட் மணியோட மாஸ்டர் பிளான். பெரிய நிறுவனங்கள் வாங்குறாங்களா இல்ல உங்ககிட்ட வித்துட்டு எஸ்கேப் ஆகலாங்களான்னு தெரிஞ்சுக்க இந்த ட்ராப்பை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஏற்றம் நிஜமானது தான் அப்படின்னு கண்டுபிடிக்க என்னென்ன க்ளூ இருக்கு? 1, முந்தைய நாளோட வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலேயே மார்க்கெட் ஸ்ட்ராங்கா நிக்கணும். 2, முதல் 15 நிமிட கேண்டில் பச்சையில முடியணும். 3வது, ரொம்ப முக்கியம், வால்யூம் ஸ்பைக் ஆகணும். இந்த வால்யூம் அதிகரிச்சாதான் FII, அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதுவே இது ஒரு வளையா இருந்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? மார்க்கெட் கேப் அப் ஆகும், ஆனா முதல் 5 நிமிட உச்சத்தை தாண்ட முடியாம அப்படியே தடுமாறும். அது மட்டும் இல்லாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல புதுசா ரொம்ப அக்ரெசிவா கால் ஆப்ஷன்கள் ஆட் ஆகும். அந்த ஒரு நிமிஷத்திலே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏற்றம் ஒரு பெரிய மாயை அப்படின்னு. 4வது பகுதி, நாம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய முக்கிய இண்டிகேட்டர்ஸ். ஓப்பனிங் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிளானை கம்ப்ளீட் பண்ண இன்னும் 2 விஷயங்கள் தான் பேலன்ஸ் இருக்கு. 1, கிஃப்ட் நிஃப்டி பிரீமியம். கரெக்டா மார்க்கெட் திறக்க 30 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பிரீமியம் சுருங்கதானே பாருங்க. அமெரிக்கா ஃபியூச்சர்ஸ் சரிஞ்சிட்டே இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி பிரீமியமும் சுருங்குச்சுன்னா டவுட்டே வேணாம், நம்ம முன்னாடி பேசின அந்த ட்ராப் தியரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக். அடுத்து நீங்க கவனிக்க வேண்டியது கரன்சியோட தொடர்பு. USD by INR ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. உலகளாவிய மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் நம்ம இந்திய ரூபாய் பலவீனம் அடைஞ்சா என்ன ஆகும்? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். பணம் வெளியே போனா மார்க்கெட்டால எப்படி மேல போக முடியும்? கண்டிப்பா தடுமாறும். இறுதி பகுதிக்கு வந்துட்டோம், நம்ம ஓப்பனிங் பெல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணியாச்சு. களத்துல இறங்குறதுக்கான அந்த ஃபைனல் சர்வைவல் பிளானை ரெடி பண்ணலாம். 30 நிமிஷத்தை இப்படி தான் நீங்க அப்ரோச் பண்ணோம். பாயிண்ட் 1, ஓப்பனிங் குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட எப்படி இருக்குன்னு பாருங்க. பாயிண்ட் 2, 15 நிமிஷம் கேண்டில் அண்ட் வால்யூம் செக் பண்ணுங்க. பாயிண்ட் 3, 30 நிமிஷத்துல உருவாகிற இனிஷியல் பேலன்ஸ். எந்த எமோஷன்ஸ்க்கும் இடம் கொடுக்காம இந்த செக்லிஸ்ட்டை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்.
இந்த மொத்த அலசலோட முக்கியமான டேக்அவே இதுதாங்க. 30 நிமிஷத்துல உருவாகிற அந்த இனிஷியல் பேலன்ஸோட ஹை மற்றும் லோவை மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது தான் இன்னைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுதுன்றத முடிவு செய்யும். ஒருவேளை இந்த டைம்குள்ள கேப் அப்ப மார்க்கெட்டால தக்க வைக்க முடியலன்னா, காலையில நாம பார்த்த அந்த ஐரோப்பிய மார்க்கெட் ஏற்றம் எல்லாமே ஒரு லாகிங் இண்டிகேட்டர் மட்டும்தான். அமெரிக்கா ஃபியூச்சர்ஸ் காட்டுற சரிவு தான் உண்மையான ட்ரெண்ட். சோ டேட்டாவை எப்படி படிக்கணும், ஸ்மார்ட் மணியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க அடுத்த ட்ரேடுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா ரெடி. இப்போ ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நாளைக்கு ஓப்பனிங் பெல் அடிக்கும்போது மார்க்கெட்ல நீங்க வேட்டையாட போறீங்களா இல்ல பெரிய பிளேயர்ஸால வேட்டையாடப்பட போறீங்களா? யோசிச்சு ஸ்மார்ட்டா முடிவெடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆழமான அலசல்ல நாம சந்திக்கலாம்.